பாசிப்பயிறு கடையல் 2 டைப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து மிளகா செலவு வறுத்து அரைச்சி போடுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இதுக்கு பாசிப்பயிரை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதி வரும்போது மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லைங்க, மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். கூட 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா குக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க. என்னோடது ஒரு 2-3 விசில் வந்தாலே பாசிப்பயிறு வெந்துடும். நீங்கள் உங்கள் பாசிப்பயிறு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க. இது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் பச்சை மிளகா இல்லை வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா நல்லா வெந்த உடனேயுமே எடுத்து வச்சுட்டு இப்போ அதுலேயே வந்து 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து நாம் வந்து அதில் வெங்காயம் பூண்டு சேர்த்தி இருக்கிறனால அளவாகவே போட்டுக்கலாமுங்க. நான் வந்து இதிலே ரசத்துக்கு எடுத்துக்க போகிறேன், அதனால் மல்லி சீரகம் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கிறேனுங்க. நீங்கள் பாசிப்பயிருக்கு மட்டும்தான் அளவாக போட்டுக்குங்க. கருவேப்பிலை கூடவே போடலாம் தாராளமாகவே. நல்லா வறுத்துட்டு அந்த மிளகாயோடு சேர்த்தி அரைச்சிக்கலாமுங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்குது. இதில் தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணுங்க. இதில் வந்து இப்படி வறுத்தரைக்கிற பயிருக்கு வந்து ரசத்துக்கு தண்ணி எடுக்கக்கூடாது. இந்த பயிர்லேருந்து இந்த பாசிப்பயிருக்கு வந்து தண்ணி அளவாக தான் ஊற்றணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டு இந்த தண்ணி கொஞ்சம் இஞ்சிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுடலாம். சுண்டுனா வந்து நம்ம பாசிப்பயிறு கடையில் நல்லா இருக்குங்க. இது வந்து பருப்பாமுட்டி வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாமுங்க. கடைஞ்சால் நல்லா கூழ் மாதிரி ஆயிரும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிட்லாம். சாத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்த மெத்தேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு பொடி, அதாவது குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கடையிலுக்கு வந்து தாளிப்பு தேவையில்லைங்க. எங்கள் வீட்டில் தாளிப்பு கேட்பாங்க, அதனால் தாளிக்கிறேன். இதுக்கு கடுகு போட்டு தாளிக்க மாட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் தான். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வெங்காயமும் பூண்டு நிறைய போட்டிருக்கிறதுனால வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கிறேன். இதை தாளித்து உள்ளே விட்டுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச பாசிப்பயிறு கடையல் ரெடிங்க. அடுத்தது வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது. அது வந்து கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆயிரும். இந்த அரைச்சி ஊற்றுற வேலையெல்லாம் இல்லை. அதுக்கு அதே ப்ராசஸ் தானுங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றலாம். தக்காளி உள்ளே போட்டிருக்கிறேன். ரசத்துக்கு அதில் தண்ணி எடுக்கலாம். இதில் வந்து பாசிப்பயிரில் தண்ணி நல்லா கொதிக்கும்போது சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கேஸ்டர் ஆயில், முடிஞ்ச வரைக்கும் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் அது சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள். இந்த மெத்தடுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இதே மாதிரியே வந்து 2-3 விசில் விட்டுறலாம். உள்ள 4 தக்காளி சேர்த்துருக்கிறேன். அது வந்து ரசத்துக்கு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். அதில் வந்து தக்காளி போடலை கடையில் வறுத்தரைக்கிறதுக்கு. இப்போது பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரசத்துக்கு தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாமுங்க. இந்த மிளகு பொடி போட்டு காய்ச்சறதுல ரசத்துக்கு தண்ணி எடுக்கலாம், அதில் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த பாசிப்பயிறு வந்து நல்லா கடைஞ்சிக்கலாமுங்க. இதில் வந்து வறுத்து அரைச்சி போடுற வேலையெல்லாம் இல்லை, குழம்பு மிளகாத்தூள் போட்டதுனால. இப்போ இதுக்கும் அப்படி தான். இதுக்கு வந்து கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாமுங்க. நம்ம மிளகா பொடி போட்டு காய்ச்சின பாசிப்பயிறு ரெடி. நீங்கள் 2யும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் வந்து நெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் விட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 2 டைப்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். 2லேயும் மறக்காமல் உப்பு போட்டுக்குங்க. பாய்ங்க.